Why this day is special night than the other nights? What is the reason that we are here today? Why this is the night is the special night unto us? Why we have to remember, why we have to gather this Friday? இந்த நாள், இந்த இரவு, இந்த மாலை நேரம், ஏன் எல்லா மாலை நேரங்களையும் விட வித்தியாசமான ஒரு மாலை நேரம்? ஏன் நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம்? எதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம்? என்ன காரியத்தினாலே இன்றைய இரவு வித்தியாசமான ஒரு இரவாக இருந்தது? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இயேசுவுக்கும் இந்த மாலை, இந்த இரவு ஒரு வித்தியாசமான இரவாக இருந்தது அவருடைய வாழ்க்கையிலே. Even for Jesus, this night was a different night. Even in his ministry, 3.5 years he was suffering and doing the ministry. But this night is a special night for Jesus because he came to this world and died for us, for you and me. That's what is a special night today. மூன்றரை வருஷங்களாய் ஊழியம் செய்து கொண்டிருந்த இயேசுவுக்கும் சீஷர்களோடு சுற்றி திரிகிறார், சீஷர்களோடு பிரசங்கம் பண்ணுகிறார், சீஷர்களோடு தெரிந்த அவருக்கு இந்த இரவு ஒரு வித்தியாசமான இரவு. காரணம், நமக்காக பாடுபட அவர் சித்தம் கொண்டார். அவர் எடுத்த முடிவு இன்றைய நாளிலே அவர் கடைசி நிமிஷத்திலே அதை முடிக்கிறதுக்காக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. It's a special night today. இயேசுவும் மனுஷனாக இருந்தபடியா 100 தேவனாக இருந்தார். அதே போல 100% அவர் மனுஷனிலே மனுஷமாக இருந்தபடியால் உடலிலே அவர் பாடுபட வேண்டி இருந்தது. ஹல்லேலூயா. அநேக தடைகள் வந்தது. ஆனால் இயேசு சொன்னார், நான் உனக்காக மரணத்தை சுவை பார்க்க துணிந்து விட்டேன். ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்களிலே நமக்கு போராட்டம், சின்ன சின்ன காரியங்களிலே நமக்கு கோபம், சின்ன சின்ன சண்டைகள் பிரிவினைகளை மாற்றி விடுகிறது. சின்ன சின்ன சண்டைகள் குடும்பத்தை பிரித்து விடுகிறது, உறவுகளை பிரித்து விடுகிறது, சபையை பிரித்து விடுகிறது, ஊழியக்காரரை பிரித்து விடுகிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த இயேசு மரணத்தை சுவை பார்த்திருக்கிறார். இயேசுவை அறிந்த நாமோ, இயேசுவை அறிந்த நாங்களோ விலகி ஓடுகிறோம். இயேசுவை கண்டு எனக்காகவும் உனக்காகவும் தேவன் மரணத்தை சுவை பார்த்திருக்கிறார். அதனால இந்த இரவு ஒரு வித்தியாசமான இரவு. ஹல்லேலூயா. அதை இன்றைக்கு மனதிலே கொண்டு வந்திருக்கிறீர்களா? இந்த நிலைமை அவர் சந்தித்திருக்காவிட்டால், இந்த இரவை அவர் எதில் நோக்கி இருக்காவிட்டால், இந்த இரவு இயேசுவின் வாழ்க்கையிலே வந்திருக்காவிட்டால், இன்றைக்கு நானும் இல்லை, நீயும் இல்லை, கிறிஸ்தவர்களும் இல்லை, தேவாலயங்களும் இல்லை, பரிசுத்த ஆவியும் இல்லை, நமக்கு மீட்பே இல்லை. ஹல்லேலூயா. அதனாலே இந்த இரவு, அதனாலே இந்த நேரம்
மிகவும் வித்தி நேரம் நமக்கு. கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இந்த நாளை மறக்காதபடி தேவன் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறதற்காக மனுஷனாகி இந்த உலகத்திலே வந்து கடைசியாய் இந்த இரவிலே தன்னுடைய பாத்திரத்தை, வேதனையை சுவை பார்க்க எனக்காகவும் உனக்காகவும் துணிந்த ராத்திரி தான் இந்த ராத்திரி. ஹல்லேலூயா. How do you feel now? யாரும் கொடுக்க முடியாத ஒரு விலையை அந்த இயேசு கொடுக்க துணிந்தார். அதுதான் இந்த ராத்திரியின் மகிமை. ஹல்லேலூயா. தன்னை படைத்த மனுஷனே கேள்வி கேட்கும்படியாய், நியாயம் தீர்க்கும்படியாய், நியாயம் சொல்லும்படியாய், காரை துப்பப்படும்படியாய், குட்டப்படும்படியாய் நீயும் நானும் ஆளாக்கின இரவு இந்த இரவு. ஹல்லேலூயா. Hallelujah. What is so important in your life today? What is so important in your life today? Hallelujah. When you touch the fire, how do you feel? When something hurts you, how do you feel? Jesus has gone to the search of agony because of you and me. Hallelujah. Because of you and me. Put your name there. No matter who you are. Dear people, the people who are watching the TV, I just want to tell you, there is no Jesus, no life. Hallelujah. He died for you. This is a special night. Come to meet Jesus Christ. Hallelujah. Hallelujah. இயேசுவின் வசனத்தை வசனமாய் சொல்லும்படி பரிசுத்த ஆவியானவர் என்னை தூண்டுகிறார். Hallelujah. 2 நாளைக்கு முன்பதாக ஒரு போன் கால் வந்தது. மறுபடியும் ஸ்ரீலங்கால இருந்து இன்னொரு பாஸ்டர் என்னோடு பேசினார். அவர் சொன்னார், நான் உங்களை கால் பண்ணுகிறது ஒரே ஒரு காரியம், தேவனுடைய வசனத்தை வசனமாய் சொல்லுகிறபடியால், அந்த வைராக்கியத்தோடு எழுந்து நிற்கிறபடியால், உண்மையான தேவனை யாருக்கும் பயப்படாமல் அடித்து சத்தியத்தை சொல்லுகிறபடியால் நான் உங்களை இந்த தூர தேசத்தில் இருந்து அழைக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த மனுஷனோ எந்த சமுதாயமோ என்னை உருவாக்காதபடி இந்த தேவன் உருவாக்கி என்னையும் உளையான நாட்டிலிருந்து கொட்ட வாழ்க்கையில் என்னை தூக்கி எடுத்தார். அதுக்காக நான் இயேசுவை பின் செல்லுகிறேன். ஹல்லேலூயா. நாம் வெட்கப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லாருமே அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் சகதியிலிருந்து வந்திருக்கிறோம். அதனாலே நானும் அப்படித்தான் தாக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, துர்நாற்றமிருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். அதனாலே அவருக்கே மகிமை, அவருக்கே கனம். ஹல்லேலூயா. சந்தரோமஹயந்தரவா. நீங்கள் தேவனை உயர்த்தும் போது, உங்களை தாழ்த்தி உயர்த்தும் போது தேவன் உங்களை உயர்த்துவார். தேவனுடைய நாமம் உயரும் போது தேவன் உங்களை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. சந்தரோமஹ சந்தரபா. அதனால இந்த இரவு எனக்கு ஒரு பெரிய நாய். இந்த இரவு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வந்த இரவு. ஹல்லேலூயா. இந்த இரவிலே இயேசு சந்தித்தபடியால், இயேசு அந்த பாத்திரத்தை எடுக்க சித்தமானபடியால், இயேசுவோ மரணத்தை சுவை பார்க்க துணிந்தபடியால், இயேசுவோ முன்பாக கையை கட்டி நின்று தன்னுடைய சாவை ஏற்றுக்கொள்ள திருவிழமானபடி இந்த இரவு ஒரு வித்தியாசமான இரவு. உனக்கும் எனக்கும் அன்பான தேவனுடைய பிள்ளையே. ஹல்லேலூயா. கடைசி ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து தம்முடைய சீஷர்களுக்கு கொடுக்கிறார். 3.5 வருஷங்களாய் இயேசுவோடு இருந்தவர்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகிறது என்று. 3.5 வருஷ காலமாய் உலாவி தெரிந்தவர்களுக்கு தெரியாது. அவர்கள் நினைத்தார்கள் இயேசு அப்படியும் இருப்பார், இந்த பாதை நடந்து கொண்டே இருக்கும், இயேசு உங்களுக்கு துணையாயிருப்பார், இயேசு உங்களுக்கு பெரியவராய் இருப்பார். அவர்களுக்கு தெரியாது இயேசுகளோடு அவர் பந்தி இருக்கிறார். அவருக்கு தெரியும் அந்த இரவிலே அவர் காட்டி கொடுக்கப்பட போகிறார். பந்தி இருக்கிறார்கள் 12 அப்போஸ்தலர்கள்.
அதிலே ஒருவன் யூதாஸ் அவரை காட்டிக் கொடுக்க போகிறான் என்று அவர் அறிந்திருந்தார். நண்பன், இயேசுவோடு தெரிந்தவன், இயேசுவோடு சேர்ந்து ஊழிய அலுவல்களிலே ஈடுபட்டவன், இயேசு அற்புதங்களை கண்டவன், அற்புதங்களை செய்ய கற்றுக்கொண்டவன், இயேசுவோடு ஒன்றாயிருந்தவன், காடுகள் மேடுகள் நடந்தவன் பந்தியிலே அமர்ந்திருக்கிறான். இயேசுவுக்கு எப்படி இருந்திருக்கும் நினைத்து பார். ஹல்லேலூயா. அதனோடு உலகத்தில் உள்ள எதிரிகளினால் அவர் காட்டிக் கொடுக்கப்படவில்லை. 12 பேராய் நண்பர்களாய் சுற்றி திரிந்த ஒருவன் இயேசுவை காட்டிக் கொடுக்கிறதுக்கு சித்தமாகிவிட்டான். 30 வெள்ளி காசுக்கு அந்த மகத்தான தேவனை பணயம் வைக்க துணிந்து விட்டான். ஆனால் மகன் அந்த பந்தியிலே இருக்கிறான். இயேசுவுக்கு அப்படி இருந்திருக்கும் சிந்தித்துப்பார். ஆனால் அவருக்கு உன்னத பேர், என்னுடைய பேரும் ஞாபகத்திலே இருந்தது, என்னுடைய பேரையும் உன்னுடைய பேரையும் சொல்லி பிறக்க போகிறார்களே, அவர்களுக்கு மறைக்க வேண்டுமே, என்னுடைய உயிரை கொடுக்க வேண்டுமே என்பதற்காக அந்த நண்பனின் துரோகத்தையும் சகித்து சிலுவை எடுத்தார். உனக்காகவும் எனக்காகவும். கரகோட்டு கலக சித்தரமா கேளமோ சாந்தலா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, அந்த தேவன் மரணத்தை சுவை பார்த்திருக்கிறார். சுவை பார்க்க முடியாத ஒன்றை அவர் சுவை பார்த்திருக்கிறார், உங்களுக்காகவும் எனக்காகவும். Our Lord Jesus left the table of fellowship now. Now the Passover is finished. The traditional of Passover is finished. கர்த்தர் இப்போது பந்தி இருந்தது முடிந்து விட்டது. தன்னுடைய சிலுவையை எடுக்கிறதுக்காக அவர் எங்கே போகிறார்? கெத்செமனிக்கு போகிறார். What is Gethsemane? The Gethsemane is a wine press. is the olive tree. கெத்செமனி தோட்டம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கெத்செமனி தோட்டம் என்பது மலர்களினாலே நிறைந்த ஒரு இடம் அல்ல, அது ஒலிவ மரங்களினாலே நிறைந்த ஒரு இடம். ஹல்லேலூயா. அந்த இடத்திலே தான் இயேசு அநேகமாக வருவார். அந்த இடத்திலே தான் அவர் அதிகமாக இதன்னுவார். நீங்கள் அதில் லூக்காவிலே பார்த்தீர்கள் என்றால் தெரியும், நீங்கள் விட்டு போய் வாசிக்கலாம். அவர் அதிகமாக as usual he has gone to Gethsemane. வலமை போல அவர் அந்த கெத்செமனி தோட்டத்துக்கு போகிறார். This is really going to help you and encourage you and come to have a fellowship with the Lord. Please put your focus on God now. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கண்களை திறந்து விட போகிறார். இவள் நாளும் குருட்டாட்டமாக இருந்த நமக்கு இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். அந்த மரணத்தை எப்படியாக உங்களுக்காக தனியா உனக்காக எப்படி சுவை பார்த்தார் என்று சொல்லி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அந்த கெத்செமனி தோட்டத்திலே இப்போது எல்லாம் முடிந்து விட்டது. தனக்கு பிரியமான அந்த 3 அப்போஸ்தலர்களையும் கூட்டிக் கொண்டு அந்த கெத்செமனி தோட்டத்துக்கு அவர் போகிறார். ஹல்லேலூயா. அங்கே போய் அந்த இடம் யூதாசுக்கு பழக்கமான இடம். ஹல்லேலூயா. யூதாசுக்கு தெரிந்த இடம். ஹல்லேலூயா. Our Lord Jesus left the table of fellowship, entered into the garden named Gethsemane, not to hide himself but to prepare for himself. அந்த கெத்செமனி தோட்டத்திலே அவர் மறைந்து கொள்ளுகிறதுக்காக போகவில்லை, தன்னை தயார்படுத்துகிறதுக்காக போகிறார். அந்த கெத்செமனி தோட்டத்தை யூதாஸ் அறிந்திருந்தான். யூதாஸ் அறிந்திருந்தும் அவனை சந்திக்கிறதுக்காக அவன் தெரிந்த இடத்துக்கு இயேசு போகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய எதிரியை நீ சந்திக்கிறதுக்காக பயந்து கொள்ளுகிறாயா? குறுகிக் கொள்ளுகிறாயா? உன்னுடைய எதிரியை நீ சந்திக்கிறதுக்காக நீ மறைந்து வாழ்கிறாயா? வெளியே வா. இயேசுவும் தன்னை அறிமுகமான இடத்திலே, பழக்கப்பட்ட இடத்திலே தான் போகிறார். மறுபடியும் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறதுக்காக அல்ல, தான் அந்த சிலுவை எடுக்கிறதுக்கு தயாராகுவதற்காக. ஹல்லேலூயா. யூதாசுக்கு தெரிந்த இடம் அந்த தோட்டம். ஹல்லேலூயா. அந்த தோட்டத்திலே அவர் ஜெபிக்கிற இடம். அந்த இடத்துக்கு அவர் தன்னுடைய சீஷர்களோடு போகிறார். ஹல்லேலூயா. Mark chapter 14 verse 35 says, going a little further he fell to the ground and prayed that if possible the hour might pass from him. Abba Father, he said, everything is possible for you. Take this cup from me, yet not
what I were